ஓம் சுவாமியே சரணமையப்பா. இருமுடியை சுமந்து வாரோம் சுவாமி ஐயப்பா. நாங்க பெருவழியே நடந்து வாரோம் சரணமையப்பா. கார்த்திகையில் மாலையிட்டோம் சுவாமி ஐயப்பா. நாங்க கடும்பிரதம் இருந்து வாரோம் சரணமையப்பா. பேட்டை துள்ளி ஆடி வாரோம் சுவாமி ஐயப்பா. ஐயா, பேட்டை துள்ளி ஆடி வாரோம் சுவாமி ஐயப்பா. நாங்க பெருவழியே நடந்து வாரோம் சரணமையப்பா. நாங்க பெருவழியே நடந்து வாரோம் சரணம் ஐயப்பா. சுவாமியே சரணமையப்பா. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் 23ஆம் நாள் 7/1/2026 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் இறையருளும் கிடைக்க வேண்டும் பிரார்த்தித்து, இன்று புத வாரம் என்கின்ற புதன்கிழமை. அடிக்கடி சொல்லிக்கொள்வது, இந்த வாரங்களுக்குள்ளே புதன்கிழமை மாதிரி ஒரு அற்புதமான அபரிமிதமான சக்தியை தரக்கூடிய நாள் வேறு எதுவும் கிடையாது. அவ்வளவு அற்புதமானது இந்த புதன்கிழமை. இன்று இந்த புதன்கிழமை, இந்த அற்புதமான புதன்கிழமையிலே அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்திலே மாலை அணிந்த சுவாமிகள் இருமுடி பூஜை நிறைவு பெற்று இருமுடி சுமந்து எருமேலியிலே பேட்டை துள்ளுதல் என்கின்றதாகிய அந்த வழிபாடு, பேட்டை துள்ளல் வழிபாடு எருமேலி சாஸ்தா ஆலயத்திலே, அங்கே எல்லோரும் வேஷதாரிகளாக லட்சோப லட்ச மக்கள் அங்கே குழுமியிருப்பார்கள். மேல் முழுக்க சாயங்கள் மஞ்சள், பச்சை, சிகப்பு, நீலம் என்று குங்குமத்தினாலே சாயங்கள் பூசப்பட்டு இலை குலைகளை எல்லாம் உடம்பு பூராவும் கட்டி ஒரு வேட்டைக்காரர் போல, ஒரு வேடுவர்களைப் போல இந்த ஆட்டங்கள் ஆடி பாட்டு பாடி ஆனந்தத்திலே துள்ளி குதிக்கின்றதாகிய நிகழ்விலே அந்த பாடல் பாடுவார்கள். சுவாமி திந்தகத்தோம் ஐயப்ப திந்தகத்தோம், சுவாமி திந்தகத்தோம் ஐயப்ப திந்தகத்தோம், திந்தகத்தோம் திந்தகத்தோம் ஐயப்பா, தெய்வத்திலே நீ ஒருவன் மெய்யப்பா. சுவாமி திந்தகத்தோம் தோம் ஐயப்ப திந்தகத்தோம் தோம், சுவாமி திந்தகத்தோம் தோம் ஐயப்ப திந்தகத்தோம் தோம் என்று அந்த திந்தகத்தோம் பாடலிலே எல்லோரும் ஆடி பாடி மகிழ்ந்து இந்த காட்டுக்குள்ளே எருமேலி என்கின்ற இடத்திலே பல லட்சோப லட்ச மக்கள் தினமும் 5 லட்சம் 6 லட்சம் 10 லட்சம் என்று மக்கள் அந்த எருமேலியிலே பேட்டை உள்ளுகின்ற நிகழ்வோடு அங்கே பம்பை மேளம் உரிமை மேளம் முழங்க ஆடி பாடி மகிழ்ந்து அங்கே எருமேலியிலே ஸ்நானம் செய்து அங்கிருந்து தான் இந்த 48 மைல்கள் நடைபாதையாக பெருவழி பாதை நடப்பது. அந்த பெருவழியிலே நடப்பதற்கு முன்பதாக இந்த பேட்டை சொல்லுவது. அவ்வாறு இந்த பேட்டை துள்ளல் நிகழ்ச்சி முடிந்ததும் சுவாமிகளெல்லாம்
இருமுடியை தலையிலே வைத்து நடைபாதையாக பெருவழி காட்டுப்பாதைக்குள்ளாலே சென்று அன்று இரவு மறுநாள் 8ஆம் திகதி இரவு கருவிலந்தோடு என்கின்ற இடத்திலே இரவு சற்று ஓய்வெடுத்துக் கொள்வார்கள். அன்றைய தினம் பகலிலே அழுதை நதியிலே ஸ்நானம் செய்து அழுதா மலை ஏறி, அந்த கஷ்டமான கடினமான மலை அழுத மலை, அந்த மலை ஏறி அங்கே அழுதையிலே குளிக்கின்ற பொழுது ஒரு கல்லெடுத்து அதை கொண்டு போய் கல்லிடும் குன்றிலே போடுகின்ற நிகழ்வு, இதெல்லாம் ஒரு அற்புதமானதாக சிறப்பான நிகழ்வோடு கூட முக்குளியை தாண்டி சென்று அங்கே கருவிலந்தோட்டிலே ஆறுதல் எடுத்து அதன் பின்பு அதிகாலையிலே கரிமலையேற்றம். கரிமலையேற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார். கரிமலை இறக்கம் வந்தவுடனே பெருநதி பம்பையை கண்டிடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சுவாமி சரணம். இவ்வாறு ஐயப்பனுடைய புகழ் நாளைய தினமும் நாம் தொடர்ந்து சிந்திப்போம் என்று கூறி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சன் சுபம்.